இப்ப எனக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சா போதா? எனக்கு சாப்பாடு கிடைச்சா ஐயோ நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா நிச்சயமா நானோ மருத்துவர் ஐயாவோ நினைக்க போறது கிடையாது. இல்ல என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டும் சாப்பாடு கிடைச்சா போதும்னு அந்த நிலையும் எனக்கு இல்லை. எனக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கணும், எல்லாருக்கும் பசி ஆற வேண்டும் என்ற நோக்கம்தான் எனக்கும் சரி மருத்துவர் ஐயாவுக்கும் சரி. அந்த அடிப்படையில் தான் இங்க நான் வந்திருக்கிறேன். அதுதான் இன்னைக்கு வேண்டும். அதனால தான் இது போன்ற கருத்தரங்களை தொடர்ந்து நடத்தி தமிழக அரசை விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கு சாப்பாடு வேண்டும், பசி எடுக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு வேண்டும். சாப்பாடுனா என்ன? சமூக நீதி வேண்டும். பின்தங்கிய மக்கள் முன்னேற வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், கல்வி கிடைக்க வேண்டும், அவர்கள் முன்னேற்றம் வேண்டும். அப்போதுதான் தமிழ்நாடு முன்னேறும். இதைத்தான் அடிப்படை தத்துவம். இதுதான் அடிப்படை தத்துவம். சமூக நீதி நீங்க நிலைநாட்டினீர்கள் என்றால் தானாக தமிழ்நாடு முன்னேறும்.